Assalamu alaikum. Hi students, welcome to Math Elevate. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11th standard exercise 7.3ல உள்ள 23rd sum. If A and B are symmetric matrices of the same order, prove that AB plus BA is a symmetric matrix. ரெண்டாவது subdivision AB minus BA is a skew symmetric matrix அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ப்ரூஃப் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? Given A and B symmetric matrix. சரியா? அப்போ A டிரான்ஸ்போஸ் எப்படி இருக்கும்? Aக்கு ஈக்குவலாக இருக்கும். B டிரான்ஸ்போஸ் வந்து Bக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா? டு ப்ரூவ் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். சரியா? டு ப்ரூவ் AB plus BA is a symmetric matrix. சரியா? அதாவது AB plus BA த ஹோல் டிரான்ஸ்போஸ் இருக்கேன். இப்போ அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? AB த ஹோல் டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் BA த ஹோல் டிரான்ஸ்போஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் AB த ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது ஏயும் பியும். அப்போ அது ரிவர்ஸில் வந்துடும். B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் A டிரான்ஸ்போஸ் B டிரான்ஸ்போஸ். சரியா? விச் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? B டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பின்னு வச்சுருக்கேன். A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு வச்சுக்கிறேன். அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ B டிரான்ஸ்போஸ்க்கு பதில் என்ன போட்டுடலாம்? பின்னு போட்டுடலாம். A டிரான்ஸ்போஸ்க்கு பதில் ஏன்னு போட்டுடலாம். ப்ளஸ் இங்கேயும் AB. சரியா? இது எப்படி எழுதிக்கிடலாம்? AB ப்ளஸ் BAன்னு எழுதிக்கிடலாமா? அதாவது என்ன எடுத்தேன்? AB ப்ளஸ் BA த ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு எடுத்து அது என்னென்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன்? AB ப்ளஸ் BAன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். தேர்ஃபோர் AB ப்ளஸ் BA is a symmetric matrix. சரியா? செகண்ட் சப்டிவிஷன். டு ப்ரூவ் AB மைனஸ் BA is a skew symmetric matrix. சரியா? அப்போ AB மைனஸ் BA த ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு எடுக்கேன். அது எப்படி ஆயிரும்? AB த ஹோல் டிரான்ஸ்போஸ் மைனஸ் BA த ஹோல் டிரான்ஸ்போஸாக மாறிடுது. அப்போது இது எப்படி மாறிடும்? B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸாக மாறிடுது. மைனஸ் இது A டிரான்ஸ்போஸ் B டிரான்ஸ்போஸாக மாறிடுது. சரியா? அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏயும் பியும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுங்கிறதுனால B டிரான்ஸ்போஸு Bக்கு ஈக்குவலாக இருக்குது. A டிரான்ஸ்போஸ் Aக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுக்கு நம்ம என்ன போட்டுடலாம்? B ஏன்னு போட்டுடலாம். இதுக்கு A பின்னு போட்டுடலாம். சரியா? அதாவது AB மைனஸ் BA த ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு எடுத்தேன். அது இப்படி வருது. இதிலேருந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு மைனஸை வெளியில் எடுக்கேன். மைனஸை வெளியில் எடுத்தால் அது என்னவா மாறிடும்? மைனஸ் AB மைனஸ் BA அப்படின்னு மாறிடும். அதாவது A டிரான்ஸ்போஸ் வந்து மைனஸ் A டிரான்ஸ்போஸுக்கு இருந்தால் அது ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக். இங்கே எப்படி இருக்குது? AB மைனஸ் BA த
ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? மைனஸ் ஆஃப் ஏபி மைனஸ் பிஏக்கு ஈக்குவலாக இருக்குது. therefore ஏபி மைனஸ் பிஏ is a skew symmetric matrix. Hence proved. Eleventh standard exercise 7.1 உள்ள 24th sum என்னன்னு பார்ப்போம். சரியா? A shopkeeper in a nuts and spices shop makes gift packs of cashew nuts, raisins and almonds. The pack 1 contains 100 gram of cashew nuts, 100 gram of raisins and 50 gram of almonds. Pack 2 contains 200 gram of cashew nuts, 100 gram of raisins and 100 gram of almonds. Pack 3 contains 250 gram of cashew nuts, 250 gram of raisins and 150 gram of almonds. The cost of 50 gram of cashew nuts வந்து 50 rupees, 50 gram of raisins 10 rupees and 50 gram of almonds வந்து 60 rupees. What is the cost of each gift pack அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு பேக்கில் என்னதெல்லாம் இருக்குது அப்படின்னா கேஷ்யூ இருக்குது, ரைசின்ஸ் இருக்குது, ஆல்மண்ட்ஸ் இருக்குது. மொத்தம் எத்தனை பேக்கு? 3 பேக். சரியா? அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு பேக்கும் எவ்வளோ ரூபாய் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சொல்யூஷன் பார்ப்போம். லெட் ஏ ஈக்குவல் டு, சரியா, ஒவ்வொரு பேக்லேயும் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கிடுவோம். சரியா? அப்போ இது வெயிட் ஆஃப் கேஷ்யூ, அடுத்து வெயிட் ஆஃப் ரைசின்ஸ், அடுத்து வெயிட் ஆஃப் ஆல்மண்ட்ஸ். சரியா? இங்கே எனக்கு என்ன இருக்குது? பேக் 1 P1, அடுத்து P2, அடுத்து P3. சரியா? பேக் 1ல என்ன இருக்குது? பேக் 1ல 100 gram of cashew, 100 gram of raisins and 50 gram of almonds. பேக் 2ல 200 gram of cashew, 100 gram of raisins and 100 gram of almonds. Pack 3ல 250 gram of cashew, 250 gram of almonds and 150 gram of 250 gram of raisins and 150 gram of almonds. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? cashew 50 gram ரேட் என்ன, ரைசின்ஸினுடைய 50 gram ரேட் என்ன, அதுக்கப்புறவே ஆல்மண்ட்ஸுடைய ரேட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் 50 கிராமாக கொடுத்துருக்காங்க. அதாவது 50 கிராம் ஆஃப் கேஷ்யூ ஈக்குவல் டு 50ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் 1 கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். அப்போ 1 கிராம் ஆஃப் கேஷ்யூ ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 50 கேன்சல் ஆகி விச் இஸ் ஈக்குவல் டு என்னவாயிடும்? ருபீஸ் 1 ஆயிடுது. சரியா? அடுத்து 50 gram of raisins equal to rupees 10 கொடுத்துருக்காங்க. சரியா? இதிலிருந்து 1 gram of raisins வந்து 10 divided by 50, 0 0 கேன்சல் ஆகி அப்போ ருபீஸ் 1/5 மாறிடுது. சரியா? அடுத்து 50 கிராம் ஆஃப் ஆல்மண்ட்ஸ்
எவ்வளோ கொடுத்துருக்காங்க? rupees 60. Therefore 1 gram of almonds equal to 60 divided by 50 equal to rupees 6 by 5. சரியா? எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸை வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்? மேட்ரிக்ஸ் பின்னு எடுத்துக்கிட்டேன். இது கொடுத்த மேட்ரிக்ஸை அந்த வெயிட் கொடுத்துருக்காங்கல்ல, பேக் 1 பேக் 2 பேக் 3, அதை மேட்ரிக்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஈச் பேக் ஈக்குவல் டு பிஏன்னு எடுத்துக்கிட்டோம். சரியா? என்னுடைய பி மேட்ரிக்ஸ் என்னது அப்படின்னா பி ஈக்குவல் டு என்னுடைய காஸ்ட் நான் எவ்வளோ வச்சுருக்கேன்? 1/5 6/5. சரியா? அப்போ பிஏ கால்குலேட் பண்ணுறேன். 1/5 6/5. என்னுடைய வெயிட் மேட்ரிக்ஸ் 100 100 50. அடுத்து 200 100 100. அடுத்து 250 250 150. சரியா? இந்த ரோவை வந்து மொதல் காலத்தோடு மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ 100 ப்ளஸ் 100/5 ப்ளஸ் 6/5 இன்ட்டு 50 மொதல் வேல்யூ. அடுத்து ரெண்டாவது அடுத்து 1 இன்ட்டு 200 200. இந்த ரோ வித் செகண்ட் காலம். சரியா? செகண்ட் காலம் வந்து 200 ப்ளஸ் 100/5 ப்ளஸ் 6/5 இன்ட்டு 100. சரியா? அடுத்து தேர்டு என்ன இருக்குது? 1 250 ஆயிருமா? அது இது 250 ப்ளஸ் 250 ப்ளஸ் 250/5. அடுத்து 6/5 இன்ட்டு 150 which is equal to, இப்போ சிம்பிளிஃபை பண்ணுவோம். முதல்ல 100 ப்ளஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 20. அதுக்கப்புறமே இது 5 கேன்சல் ஆகி 50 ப்ளஸ் 60. முதல் இது முடிச்சுட்டு அடுத்து ரெண்டாவதுக்கு வரேன். 200 ப்ளஸ் 20 ப்ளஸ் இது 20 ஆயிருமா? 20ங்கும் போது 120. அடுத்தது 250 5 கேன்சல் பண்ணும்போது 50 ப்ளஸ் 50 ப்ளஸ் இது 5 கேன்சல் பண்ணும்போது 30 ப்ளஸ் 6ங்கும் போது 180. சரியா? அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ எனக்கு கிடைச்ச வேல்யூ எவ்வளோ இருக்குது? 100 ப்ளஸ் 20 ப்ளஸ் 60ங்கும் போது 180 ஆயிரும். ஃபஸ்ட்டு பேக்கு 180. ரெண்டாவது 200 300 340. மூணாவது 250 300 480. Therefore cost of pack 1 equal to rupees 180. Cost of pack 2 equal to rupees
340. Cost of pack 3 equal to rupees 480. செலிவேட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.